அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் ஒவ்வொருவரும் நமது வீடுகளில் அல்லாஹ்வை வணங்குகிறோம். ஆனால் தனித்தனியாக சுன்னத்தான தொழுகைகளையோ வித்தர் தொழுகைகளையோ பள்ளியில் ஜமாத் கிடைக்காத தொழுகைகளையோ நாம் நமது வீடுகளில் தனித்தனியாக தொழுகிறோம். ஏன் கூட்டாக தொழக்கூடாது? ஒரு கணவனும் மனைவியும் 2 ரக்காய் தொழுகையை கூட்டாக ஜமாத்தாக நிறைவேற்றினால் அந்த கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும் என்று நினைத்து பாருங்கள். சட்டைக்கு பட்டன் இல்லை எனில் சண்டை, உணவில் உப்பில்லாவிட்டால் சண்டை என உப்பு சப்பு பெறாத விஷயங்களுக்கும் சண்டை வருமா? ஜமாத்தை தவறவிட்டால் வீட்டில் அறிவியுங்கள், நான் வந்த பிறகு சேர்ந்து தொழலாம் என்று. ஆண்கள் பரலான தொழுகைகளை தவிர மற்ற தொழுகைகளை ஏன் ஒன்றாக வீட்டில் குடும்பத்துடன் தொழக்கூடாது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பள்ளிவாசலில் நீங்கள் தொழுதால் உங்கள் வீடுகளில் தொழுவதற்கும் ஒரு பகுதியை மீதி வையுங்கள், உங்கள் குடும்பத்திற்கு அது நன்மையாக இருக்கும். இந்த ஹதீஸ் முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கு. அதேபோல் வேறொரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறுகிறாங்க, மக்களே உங்கள் வீடுகளிலும் தொழுகுங்கள், தொழுகையிலேயே மிக சிறந்தது உங்கள் வீடுகளில் தொழும் தொழுகையே, பரலான தொழுகையை தவிர. இந்த ஹதீஸும் முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கு. அதேபோல் புகாரிலையும் இடம்பெற்றிருக்கு. அதேபோல் மற்றொரு ஹதீஸில் உங்கள் வீடுகளில் தொழுது வாருங்கள், அவற்றை மண்ணறைகளாக மாற்றிவிடாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதுவும் முஸ்லீம்லேயும் புகாரிலையும் இடம்பெற்றிருக்கு. கணவன் மனைவிக்கிடையே பரிசு பொருட்கள் பரிமாறுவதால் கிடைக்காத மகிழ்ச்சி, ஒன்றாக ஊர் சுற்றுவதால் கிடைக்காத இன்பம், ஒன்றாக இறைவனை வணங்குவதால் கிடைக்கும். தன்னை ஒன்றாக வணங்கும் இதயங்களை கண்ட பின் அல்லாஹ் மன நிம்மதி தரமாட்டானா என்ன? நிச்சயம் தருவான். அதே போன்று 5 நிமிட நேரம் என்றாலும் தாயும் மகனும் அப்பாவும் மகனும் ஒன்றாக அமர்ந்து குர்ஆன் ஓதுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறினார்கள், சூரத்துல் பக்ரா எந்த வீட்டில் ஓதப்படுகின்றதோ அந்த வீட்டில் இருந்து ஷைத்தான் விரண்டு ஓடுகின்றான். இந்த ஹதீஸ் முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கு. சூரத்துல் பக்ரா மட்டும் ஓதினாலே இந்த நிலை எனில், குர்ஆன் முழுவதையும் ஓதினால், அதுவும் கூட்டமாக ஓதினால் அந்த வீடு எப்படி இருக்கும்? ஷைத்தான் இல்லாத வீட்டில் அல்லாஹ்வின் அருள் இறங்காதா என்ன? அதே போன்று உணவருந்தும் போதும் ஒன்றாக துஆ சொல்லுதல். பெரும்பாலும் அவசர காரங்களை தவிர குடும்பத்தில் 1-2 உறுப்பினர்களாவது ஒன்றாகவே உணவருந்துகின்றோம். பிஸ்மில்லாஹி வா அல்லா பரக்கத்தில்லாஹ் என்பதை எல்லாரும் ஒன்றாக சொன்னால் எவ்வளவு நன்றாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறினார்கள், ஒரு மனிதன் வீட்டில் நுழையும் போது உணவருந்தும் போதும் அல்லாஹ்வை நினைவு கூறுதல். ஷைத்தான் தன் கூட்டாளிகளிடம் கூறுவான், இன்று இந்த வீட்டில் உங்களுக்கு உணவில்லை, இங்கு தங்கவும் முடியாது என்று. இந்த ஹதீஸ் முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கு. அல்லது ஒருவர் சொல்ல மற்றொருவர் அதை பின்தொடர அந்த உணவு உண்ணும் காட்சியை கற்பனை செய்து பாருங்கள், எவ்வளவு அழகான தருணமாக இருக்கும் அது. கணவனும் மனைவியும் வீட்டை விட்டு வெளியேறி போகும்போது கூற வேண்டிய துஆ, வாகனத்தில் ஏறும்போது கூற வேண்டிய துஆ, இவற்றை நாம் ஒன்றாக கூறும்போது அல்லாஹ்வை நம்முடன் இருக்க செய்கின்றோம், ஒரு பாதுகாப்பையும் உணர்கிறோம். இவ்வாறு நாம் கூட்டாக இறைவனை நினைவு கூறாததுதான் விளைவு என்ன தெரியுமா? நம் வீடுகளில் ஷைத்தானின் இசைகள் எந்நேரமும், டிவி ஷோ என்ற பெயரில் கன்றாவியான காட்சிகள், அடுத்தவர்கள் குறித்து புறம் பேசுதல், அல்லாஹ் வெறுக்கும் செயல்கள், அடுத்த வீட்டுக்காரன் நம் வீட்டு பெண்களுடன் சுதந்திரமாக பேசுகிறான் என்று பட்டியல் போட்டுக்கொண்டே இருக்கலாம். இப்படிப்பட்ட வீடுகளில் வானவர்கள் எப்படி வருவார்கள்? முடியுமா? நடக்கிற காரியமா அது? நானும் என் மனைவியும் ஒன்றாக தொழுவதா? நெவர், இம்பாசிபிள். நடக்கிற காரியமா என்று நாம் நினைத்தால் ஒன்றாக அமர்ந்து தொலைக்காட்சி பார்க்க முடிகிறதா? வெட்கக்கேடான எல்லா காட்சிகளையும் குடும்பத்துடன் ரசிக்க முடிகின்றதா? கூட்டமாக ஊர் சுற்ற முடிகிறதா?
ஒன்றாக அரட்டை அடிக்கின்றோம், ஊர் வம்பு பேசுகிறோம், பிறர் குறித்து பேசுகிறோம். கூட்டாக அல்லாவை மட்டும் வணங்க முடியாதா என்ன? வெட்கத்தை விடுங்கள், செய்து பாருங்கள். முதலில் தயக்கம் இருக்கும், பின்னர் நீங்களே இதை விடமாட்டீர்கள். குடும்பத்தில் எல்லோரும் வரவில்லையா? ஒரு சிலரையாவது கூட்டு சேர்த்து செய்யுங்கள். எல்லாரும் ஒன்றாக தொழுகுங்கள். எனக்கு இதுக்கெல்லாம் நேரமில்லை, என் வேலையை செய்யவே நேரம் போதவில்லை என்பவர்களுக்கு அல்லாஹ் கூறுகிறான் 20வது அத்தியாயத்தில் 132வது வசனமாக, மேலும் தொழுகையை பேணி வருமாறு உம்முடைய குடும்பத்தாருக்கும் நீர் கட்டளையிடுவீராக, நீயும் அதனை முறைப்படி கடைபிடிப்பீராக. ஏதேனும் உணவளிக்குமாறு உம்மிடம் நான் கேட்கவில்லை, நாமே உமக்கு உணவளிக்கிறோம். தொழுகையுடன் உணவையும் ஏன் அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகிறான்? சிலர் சொல்லக்கூடும், குடும்பத்தை இஸ்லாம ரீதியில் பயிற்றுவிக்கவோ அவர்களுடன் சேர்ந்து இது போன்ற கூற்று வணக்கங்களில் ஈடுபடவோ எனக்கு நேரம் இருப்பதில்லை. என் வியாபாரம் வேலையை பார்க்கவே நேரம் சரியாக உள்ளது என்று அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ்வின் பதில் இது. உழைப்பது உன் கடமைதான், ஆனால் உணவளிப்பது அல்லாஹ் அல்லவா? எனவே அதை குறித்து கவலைப்படாதே, மன நிம்மதி வேண்டும். நான் கூறியவற்றை கடைபிடித்து பாருங்கள், பின்னர் பயனை நீங்கள் உணர்வீர்கள் இன்ஷா அல்லாஹ். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.